ஹாய். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரொம்ப 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 லேட்டுங்க. அதனால தான் டீயோடு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை. அதோட தொட்டுக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பீட்ரூட் சட்னி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல க்ரீமியான ஸ்ட்ரெச்சரில் சூப்பராக பண்ணியிருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாமேவும் பர்பிள் சட்னி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும். எப்போ வந்தாலும் கண்டிப்பாக இதை செஞ்சு தர சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கனால நம்ம போடுற பச்சை மிளகாய்க்கு ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து நான் டேக் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அடித்து சொல்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வாழை இலையில் சாப்பிட்றதுக்கான காரணம் என்னென்னா, வீட்டுக்கு பின்னாடி இந்த வாழை காற்றடிச்சனால லைட்டாக கிழிஞ்சிடுச்சா, சரி அது வேஸ்ட்டாக தான் ஆகுன்றதுக்காக இலையை வந்து அப்படியே பிளேட் ஷேப்கே கட் பண்ணி இன்றைக்கி வாழை இலையில் தான் வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்